أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய ஏக வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு சுபஹானஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாத்தின் தூதை தமது உயிர் மூச்சாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மறுமை நாள் வரை இந்த தீனை பின்பற்றி வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் அன்பும் அருளும் உண்டாவதாக என்று முதற்கண் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இவ்விடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஏவிய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவன் வேண்டாம் என்று தடுத்திருக்கின்ற ஹராமாக்கி இருக்கின்ற விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக என்று முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவனது வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கென சில ஆசைகள் இருக்கின்றன, சில இலக்குகள் இருக்கின்றன, சில அச்சீவ்மெண்ட் அவன் அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இதனை நோக்கி பயணிப்பதிலே தான் மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் தோல்வி அடைந்த மனிதர்களை பார்க்கின்ற போது கூட தோல்வி அடைந்த மனிதர்களும் அவர்கள் எவ்வாறாவது தங்களுடைய தோல்வியிலிருந்து மீண்டு வெற்றியை நோக்கி போக வேண்டும், அவர்கள் அந்த தோல்விக்கு காரணமான தடைகளை தகர்த்தெறிந்து முன்னுக்கு போக வேண்டும் என்ற இலக்கோடு தோல்வி அடைந்த மனிதனும் இந்த உலகத்திலே அதற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். எனவே இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை இருக்கின்றது. வெற்றி பெற்ற மனிதனாக, தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனாக, தன்னுடைய இலக்குகளை அடைந்த மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது. எனவே தான் நாங்கள் பார்க்கின்றோம் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வெளிவருகின்ற புத்தகங்களை பார்க்கின்ற போது நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ். ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெற்ற அந்த வரலாறுகளை, அந்த சமயங்களை, அந்த விடயங்கள் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களை வாசிப்பதற்கு அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. இந்த உலகத்திலே அதிகமாக விற்கப்படுகின்ற புத்தகங்கள் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் பற்றி எழுதப்பட்ட, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே அடைந்த அந்த அச்சீவ்மெண்ட்கள், அவன் அடைந்த வெற்றிகள் பற்றி வரக்கூடிய எழுதப்பட்ட புத்தகங்கள் பற்றித்தான் அதிகமாக இந்த உலகத்திலே விற்பனையாகின்றன என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. அண்மையில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம்தான் த சைக்காலஜி ஆஃப் மணி,
என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகம். இது ஒரு கிழமையிலே கிட்டத்தட்ட 1000 புத்தகங்கள் விற்பனையாகின்றன யூகேயில் மட்டும் என்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை இருக்கின்றது, தான் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக, ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கின்ற போது ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகின்ற பணம் அல்லது அவனுடைய பதவி பட்டங்கள் இவற்றையும் தாண்டி இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும், அவன் நினைத்த வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதுதான் உண்மையான சக்சஸ் என்பதை ஒவ்வொரு அறிஞர்களும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எனவே தான் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில் வெற்றி பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாத்தின் பார்வை என்ன என்ற விடயத்தை தான் இன்றைய ஹுத்பாவிலே சில விடயங்களை உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று கருதுகின்றேன். ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல் என்ன என்ற விடயம்தான் நான் இந்த விடயத்தை இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நான் கருதுகின்றேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 4 விடயங்களை சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சக்சஸ்ஃபுல் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு அப்பால் அவன் மரணித்ததன் பின்னர் மறு உலகிலும் அவன் ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் 4 விடயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். நாங்கள் குர்ஆனுடைய வெளிச்சத்திலே பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு அழகான துஆவை அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, இந்த உலகத்திலே எங்களுக்கு நல்லதை தருவாயாக. நாங்கள் அச்சீவ்மெண்டாக அடைகின்ற அந்த இலக்குகளை அடைகின்ற விடயங்கள் இருக்கின்றதே, அவைகளை நல்லதை தருவாயாக என்று கேட்குமாறு அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார், மறுமை நாளிலும் எங்களுக்கு சிறந்ததையே தா என்பதாக கேட்குமாறு அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. இன்னொரு வசனத்திலே அல் குர்ஆன் சொல்கின்ற போது வமன் ஸுஹ்ஸியா அனின் நாரி ஃபகத் ஃபாஸ், யார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர் என்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. எனவே தான் நாங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது அவர்கள் இஸ்லாத்தை தங்களுடைய முழு மூச்சாக பின்பற்றி வாழ்ந்தார்கள். அவருடைய வெற்றிக்கான காரணம் அதுதான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர்கள் ஒரு பயணம் போகின்றார்கள். சிரியாவுக்கு போகின்ற போது ஒரு ஆறு குறுக்கிடுகின்றது. அந்த ஆற்றிலே அவர் அந்த ஆற்றை கடக்க வேண்டும். அவர் ஏறி வந்த ஒட்டகத்தில் இருந்து இறங்கி அவருடைய காலணிகளை அவருடைய தோளிலே போட்டுக்கொண்டு அவர் ஒட்டகத்தையும் பிடித்துக் கொண்டு அந்த ஆற்றை கடக்கிறார். இதை கண்ட அவரோடு சென்ற சஹாபி அவர் கேட்கின்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு சிரியாவுக்கு போகின்றீர்கள், புதிதாக முஸ்லிம்கள் கைப்பற்றிய ஒரு பிரதேசம், அதற்கு போகின்றீர்கள், நீங்கள் இந்த நிலையிலே சென்றால் அவர்கள் என்ன நினைப்பார்களோ தெரியாது என்ற விடயத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான கருத்தை சொல்கிறார்கள். என்னது? அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னா குன்னா அதல்லல் கௌம், நாங்கள் இந்த உலகத்திலே மிக இழிவான யாரும் கணக்கெடுக்காத ஒரு சமூகமாக இருந்தோம். இஸ்லாம் வந்து ஃபஅஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா அந்த வெற்றியை அந்த ஒரு எங்களை கண்ணியப்படுத்தினான் என்ற விடயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய அச்சீவ்மெண்ட், நாங்கள் சக்சஸ், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது என்ற விடயத்தை நாங்கள் அடிப்படையாக ஈமான் கொள்ள வேண்டும். எங்களுடைய முயற்சிகளுக்கு அப்பால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நாட்டமும் உதவியும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையான ஈமான் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். முதலாவது அது நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான அம்சமாக இருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு 4 விடயங்களை சொல்லித் தருகிறது என்று நான் சொன்னேன். அதிலே முதலாவது நேரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கேட்கிறார்கள். அது எவ்வாறான துஆ என்று சொன்னால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு
என்னுடைய சமூகத்துக்கு காலை வேளையிலே பரக்கத் செய்வாயாக என்று ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். காலை வேளையிலே என்னுடைய சமூகத்துக்கு நீ பரக்கத்தை செய்து விடுவாயாக என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த துஆ பற்றி அறிவிக்கின்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி சொல்கிறார், இது அபுதாபில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்கின்ற போது அல்லாஹும்ம பாரிக் உம்மதி ஃபி புகூரிஹா என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கின்றார்கள். என்னுடைய சமூகத்துக்கு இந்த ஃபஜ்ருடைய வேளையிலே பரக்கத்தை செய்வாயாக என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இந்த அறிவிப்பை அறிவிக்கின்ற சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு படையை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், தங்களுடைய ஆமியை, தங்களுடைய இஸ்லாமிய படையை இன்னொரு நாட்டுக்கு படையெடுப்பதற்காக அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், அது சிறியதாகவோ பெரியதாகவோ இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலையிலேயே அனுப்பிவிடுவார்கள், காலையிலேயே அனுப்பிவிடுவார்கள் என்பதாக அந்த சஹாபி சொல்கிறார். இந்த அறிவிப்பை அறிவிக்கின்ற சஹாபி அவர் ஒரு வியாபாரியாக இருக்கிறார். அவர் இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆவை அவர்கள் பார்த்து, அந்த துஆவிலே இருக்கின்ற அற்புதத்தை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய எல்லா வியாபார சேவைகளையும், எல்லா வியாபார நடவடிக்கைகளையும் அவர்கள் காலையிலேயே செய்து வந்தார்கள். அறிவிப்புகளிலே வருகிறது, சஹீஹான அறிவிப்பிலே வருகிறது, இந்த சஹாபியுடைய வியாபாரம் வெற்றி பெற்று அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக ஆகியதாக வரலாறுகளிலே சொல்லுகிறது. எனவே இந்த காலை வேளை என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய காலம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் இதனை அடிப்படையான ஒரு அம்சமாக காண்கின்றோம். எங்களுடைய ஐவேளை தொழுகையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கொண்டு வந்த ஐவேளை தொழுகையிலே முதலாவது தொழுகை சுபஹுடைய தொழுகை. இந்த தொழுகை இருக்கின்ற நேரத்தை பாருங்கள். சுபஹு தொழுகையை தொழுகக்கூடிய மனிதன் அவன் இந்த காலை வேலையை மிஸ் பண்ண மாட்டான். காலையில் எழும்பக்கூடிய மனிதன், அதிகாலையிலே சுபஹு தொழுகைக்காக எழும்பக்கூடிய மனிதன் இந்த காலையின் இந்த பரக்கத்தை அவன் இழந்து விட மாட்டான். அந்த அடிப்படையிலே தான் அந்த சுபஹு தொழுகை கூட எங்களுக்கு அடிப்படையான ஒரு வணக்கமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அதாவது அவன் நித்திரைக்கு செல்லுகின்ற போது ஷைத்தான் அவனுடைய பிடரியிலே 3 முடிச்சுகளை இடுவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஒவ்வொரு முடிச்சிலும் அந்த ஷைத்தான் அவனுக்கு சொல்கின்றான், உனக்கு நீண்ட நேரம் இருக்கிறது, நன்றாக தூங்கு என்பதாக ஊதி அவனுக்கு அந்த 3 முடிச்சுகளை அவனுடைய பிடரிலே, அவனுடைய தலையின் பிற்புறத்திலே போடுகிறதாக ஹதீஸ்களிலே வருகிறது. இந்த முடிச்சுகள் 3ம் ஒரு மனிதன் ஆரம்பத்திலே அவன் சுபஹு தொழுகைக்காக எழும்புகின்ற போது அவனுடைய ஒரு முடிச்சு அதிலிருந்து விலகிக் கொள்கிறது, அவிழ்ந்து விடுகிறது. அவன் தொழுகைக்காக எழுந்த பின்னர் ஒது செய்கின்ற போது அவனுடைய 2வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அவன் தொழுகைக்காக தக்பீர் கட்டியவுடன் அவனுடைய அந்த 3 முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவ்வாறு தொழுகைக்காக நின்ற மனிதனுடைய மனநிலையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்ற போது அவன் எவ்வாறு என்று சொன்னால், அன்றைய காலையில் அவன் சுறுசுறுப்பானவனாக இருப்பான், அவன் மனமகிழ்ச்சியோடு இருப்பான், அவனுடைய வேலைகள் எல்லாம் சுறுசுறுப்பாகவும் மனமகிழ்ச்சியாகவும் ஆரம்பிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே வேளை சுபஹு தொழுகையை மிஸ் பண்றவன், இந்த பரக்கத்தான இந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடிய மனிதன் எவ்வாறு இருப்பான், அவன் அன்றைய தினம் சோம்பேறியாக எழும்புகிறான், மனம் கெட்ட நிலையிலே அவனுடைய காலை வேலையை அவன் அடைகிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் நேரம் சென்று எழும்புற நேரம் பாருங்க அவனுக்கு நடக்கிற விஷயங்கள் எப்படின்னு சொல்லி. அவன் லேட்டாக எழும்புறான். சாதாரணமாக அங்கே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஆஃபீஸுக்கு போகிறாள், காலையில் லேட்டாக எழும்பினு சொன்னால் என்ன நடக்கும்? அவர் பதறுவார், போகிறதுக்கு டைமை பார்ப்பார், பதறுவார், உள்ளவர்களோடு எரிந்து விழுவார், வீட்டிலே பிள்ளைகளோடு கோபிச்சு கொள்வார், மனைவி அவசரப்படுத்துவா, மனைவி என்ன செய்வா, அவசரத்தில் உணவுகளை பறிப்பார் நேரம் கையை சுட்டுக் கொள்வா, அல்லது வேற என்ன சரி நடக்கும். பிள்ளைகள்
அவர்களுடைய மற்ற வேலைகள் எல்லாம் அவர்கள் பாழாய் போயும். பாடசாலைக்கு செல்லுகின்ற நேரம் பிந்து போகும். அதே போன்று ஆபீஸுக்கு செல்லுகின்ற போது ஆபீஸிலே இவர் வீட்டிலே நடக்கின்ற விஷயங்களுக்காக ஆபீஸிலே அவர் என்ன நடக்கும்னு சொன்னா அங்கு வேலை செய்கின்ற அவரோட சக ஊழியர்களோடு எரிந்து விழுவார். இவ்வாறு நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நடக்கின்ற பல உதாரணங்களை பார்க்கிறோம். ஒரு மனிதன் லேட்டாகி போகின்ற போது, நேரம் சென்று எழும்புகின்ற போது அவனுடைய வாழ்க்கை முழுக்கவும் பாழாகி விடுகின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அடிப்படையான நேரமாக இந்த ஃபஜ்ருடைய நேரம் இருக்கிறது. எங்களுடைய வெற்றிக்கான ஆரம்பம் ஃபஜ்ரிலே ஆரம்பிக்கின்றது. எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தை பரக்கத் செய்வாயாக என்பதாக அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் முதலாவதாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய முதல் வேலையாக இருக்க வேண்டியது நாங்கள் காலையிலே எங்களுடைய பணிகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். சுபஹு தொழுகையோடு ஆரம்பிக்க வேண்டும். சுபஹுடைய நேரத்திலே மலக்குகள் இறங்குகின்றார்கள், பரக்கத்துடைய மலக்குகள் இறங்குகின்றார்கள், ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்குகின்றார்கள். எனவே அவர்களுடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் தான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையாக, ஒரு பீஸ்ஃபுல் வாழ்க்கையாக இந்த உலகத்திலே அமைய போகின்றது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த அருளையும் அன்பையும் அந்த வாய்ப்பையும் எங்களுக்கு தருவானாக. அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇ முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அதுதான் ஃபஜ்ருடைய நேரம். காலையிலே நாங்கள் எழும்பி எங்களுடைய பணிகளை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுடைய எல்லா வேலைகளும் ஒரு நல்ல நிலையிலே ஸ்மூத்தாக சக்சஸ்ஃபுல்லாக போய்கொண்டிருக்கும். அந்த நேரத்தை நாங்கள் தவறவிட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய முழு வாழ்க்கையும் பிந்தின எல்லா விடயங்களும் எல்லா செயற்பாடுகளும் அது பரக்கத்தில்லாத மிகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய காலை வேலை ஆரம்பிக்கின்ற போது 2 விடயங்களை தவற விடாமல் செய்து வருவார்கள். அதிலே ஒன்று தான் சுபஹுடைய ஃபஜ்ருடைய ரக்காத், 2 சுன்னத்தான 2 ரக்காத்தை அவர்கள் ஒருபோதும் மிஸ் பண்ண மாட்டார்கள். அவர்கள் பயணத்தில் இருந்தால் கூட அவர்கள் மிஸ் பண்ணாத 2 தொழுகை தான் சுபஹுடைய 2 ரக்காத் தொழுகைகள், அந்த நஃபிலான 2 சுன்னத்தான தொழுகைகள். அதன் பின்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சுபஹு தொழுகையை முடித்த பின்னர் அவர்கள் சலாம் கொடுத்ததன் பின்னர் அவர்கள் அடிப்படையான ஒரு துஆவை கேட்பார்கள், மிஸ் பண்ணாம கேட்பார்கள். அது என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. இறைவா, எனக்கு நீ பயனுள்ள அறிவையும் நல்ல வாழ்வாதாரத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயல்களையும் தருவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இந்த துஆவிலே ஒரு அற்புதமான வழிகாட்டல் எங்களுக்கு இருக்கின்றது. எங்களது செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். இந்த செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்று ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்று சொன்னால் சில சேஞ்சஸ் நாங்கள் எங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், சில மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல ஒன்று தான் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இல்மன் நாஃபியா. நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறியக்கூடிய விடயங்கள் இருக்கின்றதே அவைகள் எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய அறிவாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன தரத்திலே எவற்றை எவ்விதமாக பெற்றுக்கொண்டாலும் அவை எங்களுக்கு இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்தி, இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்தி அதை எங்களுக்கு பயனுள்ள அறிவாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வியாபார சந்தைகளிலே அவர்கள் ஒவ்வொரு கிழமையும் உலா வருவார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் சந்தையை போய் பார்ப்பார்கள். பார்க்கின்ற போது பார்த்து வியாபாரம் எவ்வாறு நடைபெறுகிறது என்ற விஷயத்தை பார்ப்பாங்க. யாராவது வியாபாரம் தெரியாம, இஸ்லாம் வியாபாரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறது, என்ன மாதிரி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று தெரியாம யாராவது வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தேன்னு சொன்னா அங்கிருந்து அனுப்பி விடுவார்கள். அவருக்கு எச்சரிக்கை செய்வார்கள், நீ முதலாவது படிச்சுட்டு வா வியாபாரம் செய்யறதுக்குன்னு சொல்லுவார்கள்.
இவ்வாறான ஒரு நடைமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யாராவது இஸ்லாத்தின் அறிவு இல்லாமல் வியாபாரம் செய்ய போனால் அவன் விரும்பியோ வெறுத்தோ அவன் வட்டியில் விழுந்து விடுவான் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இஸ்லாம் எங்களுக்கு அறிவை சொல்லுகிறது, பயனுள்ள அறிவாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. அண்மை காலங்களில் நாங்கள் சோசியல் மீடியாவிலே காணும் ஒரு புகழ்பெற்ற அறிஞனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதுல நாங்கள் காண்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி தெரியும், அது நல்லம்னு தெரியும். ஆனா நாங்க அதை எப்படி கையாளுறேன்னு சொல்ற விஷயத்துல நாங்க சின்னத்துல பிழைச்சு போகிறோம். இஸ்லாம் எங்களுக்கு என்ன வழிகாட்டல அந்த விஷயங்கள்ல தருகிறது என்ற விஷயங்கள்ல நாங்க அதை பின்பற்றாம போகின்ற போது என்ன நடக்குன்னு சொன்னா, நாங்க அதுல மாட்டிக்கொண்டு முழிக்கிற விஷயங்களை நாங்க இந்த உலகத்துல தாராளமா உதாரணங்களை காண்றோம். இவ்வாறான விஷயங்களை எங்களுக்கு இஸ்லாம் அழகாக சொல்லி தருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிய முக்கியமான அம்சங்கள்ல நீங்க இல்மன் நாஃபியா, நீங்கள் பெறக்கூடிய அறிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய அறிவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்ன, அதோ போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டாவது விஷயமாக ரிஸ்கன் தய்யிபா, நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் தேடக்கூடிய எங்களுடைய ஒவ்வொரு ரிஸ்குகளும், அது உணவாக இருந்தாலும் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் அவை தய்யிபாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. வம யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளக்கூடிய மனிதன் இருக்கின்றானே, அச்சமடையக்கூடிய மனிதன் இருக்கின்றானே, அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவன் நினையாத புறத்திலிருந்து அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான் என்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே ரிஸ்க் என்பது நாங்கள் தேடக்கூடிய அந்த ஒவ்வொரு எங்களுடைய உழைப்பும் அதை நாங்கள் பரக்கத் மிக்கதாக, ரிஸ்க் அது தய்யிபாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யுஹிப்பு இல்லா தய்யிபன். அல்லாஹ் தஆலா சிறந்தவன், நல்லவன், அவன் நல்லதை தவிர வேறு ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ரிஸ்கன் தய்யிப் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தங்களுடைய துஆவிலே ஒவ்வொரு சுபஹ் தொழுகையின் பின்னர் முதலாவதாக கேட்பதாக ஹதீஸ் சொல்லுகிறது. அடுத்ததாக அமலன் முத்தகப்பலா, நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அது அவ்வாறான ஒரு அமலாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையிலே ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அவனை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதலாவதாக கேட்கின்றார்கள் சஹாபாக்களிடத்திலே, இந்த உலகத்திலே ஒரு வங்குரோத்துக்காரன், ஒரு லொஸ்டாயின் ஒரு மனுஷனை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கின்ற, அப்படிப்பட்டவர் யாராக இருக்கலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கின்ற போது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், என்னது, காலு அல் முஃப்லிசு ஃபீனா மல்லா திர்ஹம் லஹு வலா மதா, யாரிடத்துல பணம் இல்லையோ அல்லது அவனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை முடிச்சு கொள்றதுக்கு, நிறைவேற்றிக் கொள்றதுக்கான வசதிகள் இல்லையோ, அவன் தான் உண்மையான நஷ்டவாளி என்பதாக சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள். மறுமையிலே ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். இந்த உலகத்திலே அவன் செய்ய வேண்டிய நல்ல அமல்கள் எல்லாம் செய்திருப்பான். அவன் தொழுதிருப்பான், நோன்பு பிடித்திருப்பான், ஜக்காத் கொடுத்திருப்பான், தான தர்மங்கள் செய்திருப்பான், இது போன்ற எல்லா விஷயங்களையும் அவன் செய்திருப்பான். அந்த மனிதன் மறுமையிலே கொண்டு வரப்படுகின்ற போது அவன் இந்த நாலேஜ் இல்லாம, அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதத்திலே அந்த அமல்களை செய்யாததன் காரணமாக என்ன நடக்கும் சொன்னா, அவன் மற்றவர்களுக்கு அவன் நன்மைகள் செய்தாலும் பலருக்கு அவன் தீமைகளை செய்திருப்பான். எனவே இவனுடைய நன்மையிலிருந்து அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காம்பன்சேஷனாக கொடுப்பான். இவன் செய்த இவன் அநியாயத்துக்காக இவன் நன்மையிலிருந்து அவனுக்கு எடுத்து கொடுக்கப்படும். இவ்வாறு கொடுக்கப்படுகின்ற போது அவனுடைய நன்மைகள் முடிந்து விடுகின்றது. கடைசியில் இந்த பாதிக்கப்பட்ட மனிதனிடம் இருக்கின்ற தீமைகளை எடுத்து இந்த மனிதனுக்கு கொடுப்பதாக ஹதீஸ் சொல்லுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த மனிதன் அவன் செய்கின்ற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக இருக்க வேண்டும், அது நொலேஜோட செய்ய வேண்டும், அது அறிவோட செய்ய வேண்டும், அது நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தோடு நாங்கள் நினைத்து செய்ய வேண்டும், அந்த நியத் இருக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையான 3 விஷயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு வாழ்க்கையின் வழிகாட்டலாக சொல்லித் தருகின்றார்கள். இவைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான அடிப்படையான வழிகாட்டல் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே இந்த விடயங்களை பின்பற்றுவதோடு இவற்றை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் நினைத்து இவற்றை
எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற ஆசை எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. இபாதுல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில்-அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.